அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த பதிவில் வந்து நீங்கள் இந்த இமேஜ் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம கிரில்டு ஃபுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா துபாயில் இருக்கிறேன். இப்போ நம்ம ஏரியாவில் இந்தியாவில் அது நான் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நான் இருக்கிறது வந்து சேலம் மாவட்டத்தில் இருந்தேன். ஸோ அங்கே வந்து கிரில்டு ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சிட்டி சைடு வந்து ஓரளவுக்கு போவோம். பட் நான் இருக்கிற எடப்பாடி அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிரில்டு ஐட்டம்ஸ்லாம் ஃபுல்லாக போகாது. பட் ஆனால் யூஏஇயில் அப்படி கிடையாது. ஃபாரினர்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த கிரில்டு ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அப்படி இது வந்து சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள் வருமா வராதா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க. அதாவது அசைவ பிரியர்கள் பெரும்பாலும் வந்து கிரில்டு உணவு தான் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அது கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டும் இருக்கும். இதோட பார்த்திங்கன்னா இது அக்காம்படிமெண்ட்டாக வந்து ஹம்மூஸ், குப்பூஸ், கார்லிக் சாஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா கொடுப்பாங்க. ஸோ அதனாலவே வந்து அவங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா ஒட்டிச்சு. இது உண்மையிலே நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிரில்டு ஐட்டம்ஸ் சாப்பிட்டவங்க எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் இது வந்து சமைக்கும் முறை ஆரோக்கியமற்றவை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ஏற்கனவே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் நியூஸில் கூட பார்த்துருக்கேன். இதை அமெரிக்கா ஏதோ ஒரு நாட்டில் கூட வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. கிரில்டு ஃபுட்ஸ் வந்து நம்ம அதிகமாக எடுக்கிறதுனால கேன்சர்ஸ் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அதனால் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம யூஏஇயில் வந்து நான் ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கிரில்டு ஃபுட் வந்து ஃபுல்லாக ஆர்டர் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. இங்கே வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கிரில்டு ஃபுட்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்னென்னலாம் பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ புற்றுநோய்களை உருவாக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரில்டு உணவுகள் சமைக்கும்போது அதிக வெப்பநிலையில் சமைக்கப்படுகிறது. அப்போது பாலிசிஸ்டிக் நறுமண ஹைட்ரோ கார்பன்கள், அதாவது பார்த்திங்கன்னா பாலிசிஸ்டிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் PAH இயற்கை ரசாயனங்களை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன தான் நம்ம வந்து மாடர்ன் உலகத்தில் இருந்தாலும் நம்ம ஹெல்த்துக்காக சில விஷயங்களை பார்த்து தான் ஆகணும். இதனால் உணவு குழாய் மற்றும் பெருங்குடல் உள்ளிட்ட புற்றுநோய்கள் அபாயத்துடன் தொடர்பு கொண்டவையாக சொல்லப்படுகிறது. அதாவது நம்ம என்ன தான் வந்து நம்ம இந்த மாதிரி கல்ச்சரில் இருந்தாலும் நம்ம ஹெல்த்துக்காக நம்ம உடம்பை வந்து சரியாக பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் எந்த ஒரு ஒர்க்கும் செய்ய முடியும், சுறுசுறுப்பாக செய்ய முடியும். நம்ம எத்தனையோ மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்த்துருப்போம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் எடுத்துங்க, இந்த ஃபுட் எடுத்துங்க, இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துங்கன்னா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளால் என்னாலேயே முடியாது. ரெகுலராக வந்து டயட் பண்ணி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு சிலர்னால தான் முடியும். பட் இருந்தாலும் இந்த கிரில்டு ஃபுட்டு வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். சரிங்களா? நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அளவு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கிரில்டு ஃபுட்டு வந்து கண்டினியூஸாக நம்ம எடுத்துக்க நம்மளுடைய உடலில் வந்து பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதை தான் சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிரில்டு உணவுகள் இந்த நோயை உருவாக்குகிறது என்று சொல்லாத அளவுக்கு நீரிழிவும் இரத்த அழுத்தமும் கொண்டிருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோயும் ப்ரெஷர் இரத்த அழுத்தம்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாத அளவுக்கு வந்து இந்த நோயும் வந்து அபாயத்துடன் வருது அப்படிங்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஏற்கனவே இந்த பாதிப்பு கொண்டிருப்பவர்கள், அதாவது ஏற்கனவே இந்த இரத்த அழுத்தம் நீரிழிவுலாம் இருக்கிறவங்க இந்த உணவை வந்து அதிகம் விரும்பும்போது இதில் இருக்கும் சர்க்கரை மற்றும் சோடியம் ரெண்டும் உடலுக்கு நன்மை செய்யாது. சரிங்களா? இது வந்து பெனிஃபிட் தராது நமக்கு. ஸோ நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய உடலுக்கு சத்தாக அமையும். சரிங்களா? இப்போ நான் வந்து நிறைய கஸ்டமர்ஸை நான் பார்த்துருக்குறேன். நிறைய கஸ்டமர்ஸ் அதில் பார்த்திங்கன்னா கிரில்டு ஃபுட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ சீ ஃபுட்டில் கிரில்டு இருக்குது, இப்போ சிக்கன் கிரில்டு, மட்டன், அப்புறம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த கிரில்டு ஐட்டம்ஸில் நம்ம எது ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறோம். அந்த இறைச்சியில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டால் நமக்கு பாதிப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. நம்ம ஏற்கனவே நிறையா பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க, அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த காலத்தில் கடவுள் காலத்துலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம எடுத்துக்கிற உணவு முறையை வந்து தவறில்லை, ஆனால் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா? இந்த கிரில்டு ஃபுட்டை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம், தொடர்ந்து கண்டினியூஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பாதிப்புக்குள்ளாகிறோம். இந்த பாதிப்புக்குள்ளாக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் வந்து மாற்றங்கள் தனியாக ஆட்டோமேட்டிக்காக ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்மளால் ரெகுலராக செய்கிற வேலைகளெல்லாம் கொஞ்சம் தடைப்படும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகும். ஸோ இது உயர் ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும். இதில் இருக்கும் இனிப்பு நீரிழிவை அதிகப்படுத்தும். அதாவது நீரிழிவு சர்க்கரை வியாதியையும் அதிகப்படுத்துது. சரிங்களா? அதனுடைய டேஸ்ட்டு வந்து சர்க்கரை நோயையும் அதிகப்படுத்துது. இப்போ ஏற்கனவே சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இந்த ஃபுட்டு தான் எடுத்துக்கணும்னு டாக்டர்ஸ் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதையும் மீறி என்றைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கிறவங்க உண்டு. ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கிட்டால் சர்க்கரை அளவு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ செரிக்கப்படாத டாக்சின்கள் உணவு வறுக்கப்பட்ட பிறகும் பல பொருட்களுடன் மீண்டும் மீண்டும் வெப்பநிலையில் வைத்து எடுப்பது உடலில் அலர்ஜியை உண்டாக்கவே செய்யும். ஸோ உடலில் வந்து
அலர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்டில் இப்போ கிரில்டு ஐட்டம்ஸ் எடுக்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க அப்படின்னா இட் வில் டேக் டைம், மோஸ்ட்லி வந்து டைம் ஆகும். சரிங்களா? இப்போ சில ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஆஃப் குக் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் குக் பண்ணாவே 15 to 20 மினிட்ஸில் ரெடி ஆகும். ஸோ இந்த மாதிரியும் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி மீண்டும் மீண்டும் வெப்பநிலையில் வைத்து எடுப்பது உடலில் அலர்ச்சியை உண்டாக்கவே செய்யுங்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அலர்ச்சியை உருவாக்குகிறது. அப்படி அலர்ச்சியை உருவாக்கும் போது பாதிப்பு ஏற்படுது, நம்மளுடைய உடலில் பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ அப்படி நம்ம உடலில் பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு அதுக்கப்புறம் நமக்கே தெரியும். நம்மளுடைய அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு சர்க்கரை வியாதி வருதுன்னா அவங்க நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அதிகமாக ஸ்வீட்டு டீ அதிகமாக இனிப்பு சேர்க்கறதுனால தான் சர்க்கரை வியாதி வருது அப்படிங்கிறதில்ல. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சு, மன அழுத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு, அவங்க ப்ரெஷர் டென்ஷன் இதை பற்றி நினச்சிட்டு இருக்கும்போது சர்க்கரை வியாதிகள் உருவாகுது. அதோடு நம்ம உணவும் எடுத்துக்கொள்ளும் போது உருவாகுது. ஸோ ஒரு பிரச்சனை வருவதற்கு ஒன்றே காரணமாகாது. நம்ம எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு தான் அதுக்கான முடிவு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிரில்டு ஃபுட்ஸ் நம்ம கண்டினியூவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கலையும் உருவாக்குகிறது. சரிங்களா? அதாவது மலச்சிக்கல் பிரச்சனையும் உருவாகுவதற்கு காரணமாக இருக்குது. அதே மாதிரி நார்ச்சத்து தான் வந்து குடல் இயக்கங்களை நகர்த்தக்கூடியவை. இறைச்சியோடு நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகளும் சேர்க்கும்போது குடல் இயக்கங்கள் பிரச்சனை அளிக்காது. இப்போ கிரில்டு ஐட்டம்ஸில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா? இப்போ இந்த இமேஜில் பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து பிரச்சனை அளிக்காது, குடல் இயக்கங்கள் வந்து பிரச்சனை அளிக்காது. வெறும் கிரில்டு உணவை மட்டுமே ருசித்தால் நீங்கள் மலச்சிக்கலை அனுபவிக்கவே நேரிடும். இப்போ கிரில்டு சிக்கன்லாம் இருக்குது. நீங்கள் கிரில்டு சிக்கன் தெரியுங்களா? ஃபுல் கிரில்டு சிக்கன், அப்புறம் சார்கோல் ஐட்டம்ஸ், அப்புறம் டிக்கா ஐட்டம்ஸ். ஸோ இந்த கிரில்டு ஐட்டம்ஸ் வந்து கிரில்டு சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில டைமில் ஃபுல்லாக குக் ஆகிடும், சில டைமில் 80% 70% குக் ஆகும். உள்ளே பார்த்திங்கன்னா குக் ஆகாது, பச்சையாகவே இருக்கும். சில ரெஸ்டாரண்ட்டில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அர்ஜென்ட் பண்ணுறதுனால சில இடத்துல வந்து டக்குன்னு எடுத்து வந்துடுவாங்க. அப்போ அது குக் ஆகாது, நல்லா குக் ஆகிருக்காது இல்லை. அப்போ அது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு. இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம தொடர்ந்து எல்லாம் நல்ல ஃபுட்டாகவே எடுத்துக்க முடியாது. கொழுப்பு அதிகரிக்கும். ஸோ கொழுப்புகளில் கெட்ட கொழுப்பை அதிகரிக்க செய்யும். கொழுப்புகளில் நல்ல கொழுப்பு இருக்குது, கெட்ட கொழுப்பு இருக்குது. இதில் வந்து கெட்ட கொழுப்பை அதிகரிப்பதற்கு இந்த கிரில்டு ஃபுட்டு வந்து உதவுது. ஸோ கெட்ட கொழுப்பு அதிகரிச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறத சோம்பேறி ஆக ஆரம்பிக்கும். இப்போ உடலில் வந்து எடை கூடும், உடல் எடை அதிகரிக்கும். நம்ம வாக்கிங்கு ஜாக்கிங்கு எல்லாம் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிரும். போகாதவங்களெல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ சிவப்பு இறைச்சி மட்டும் இல்லாமல் மெலிந்த இறைச்சி மீன் எடுத்துக்கொள்ளலாம். மீன் எத்தனை பேர் எடுத்துக்கிறாங்க? இப்போ ஃபாரினில் வந்து மீன் ஃபிஷ் அதிகமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கிடையாது. ஒரு சிலர், அதுவங்களும் வந்து நம்ம நாட்டிலேருந்து வந்தவங்க, ஒரு சிலர் ஃபிஷ்ஷை பற்றி தெரிஞ்சவங்க தான் எடுத்துக்கிறாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மட்டன் கூட அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. 90% வந்து சிக்கன் தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா சிக்கன் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம வீட்லேயும் சரி எங்கேயும் சரி நிறைய பேர் மட்டன் நல்லா இருக்குதுமாங்க, பட் சிக்கன் தான் டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் சிக்கன் 65, சிக்கன் ஃப்ரை, கிரில்டு சிக்கன், இந்த மாதிரி முழு கோழி சிக்கன் இதெல்லாம் நீங்கள் நிறைய நம்ம ஊரில் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது டேஸ்ட் கொடுக்குது? சிக்கன் தான் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் பருமனை உண்டாக்கும். நான் சொன்னேன் இல்லையா, உடல் பருமனையை அதிகரிப்பதற்கு இந்த கிரில்டு ஃபுட்டு ஒன்று. நீங்கள் தொடர்ந்து ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு 55-60 kg இருக்கிறவங்க நீங்கள் தொடர்ந்து வாரம் 2 முறை 3 முறை கிரில்டு சிக்கன் தொடர்ந்து நீங்கள் கிரில்டு ஐட்டம்ஸ் தொடர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 3 monthஸில் உங்களுக்கு வெயிட் போட ஆரம்பிக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அந்த டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட் விட தோணாது. எப்படி நம்ம ஆளுங்களை ட்ரிங்க்ஸை விடணும் அப்படின்னா விட மாட்டேங்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இது டேஸ்ட் நாக்கில் ஒட்டிடுச்சுன்னு வச்சுங்களேன், உங்களால் விட முடியாது. ஏன்னா கிரில்டு ஃபுட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் பாதிப்பு இருக்குது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறாங்க. ஸோ ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள் கிரில்டு ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. டீனேஜ் பெண்கள் இந்த கிரில்டு ஐட்டம் உணவை அதிகம் சாப்பிட்டு வந்தால் எதிர்காலத்தில் கருவுறுதல் சவால்களையும் உண்டாக்கக்கூடும். இப்போ அதாவது நம்ம எடுத்துக்கிறது தவறில்லை, நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கருவுறுதல் பிரச்சனை உருவாகும். அப்போ வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக சுற்றுறதா இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு நமக்கு எத்தனையோ பேர் தெரிஞ்சவங்களே நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கிற உணவு சரியான உணவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஒரு ஆய்வு ஒன்றில் கருத்தரிக்கும் பெண்களை வைத்து ஆய்வு செய்த போது அதில் உள்ள உயிரணுக்களின் வீக்கத்தை கிரில்டு உணவில் இருக்கும் கிளைகோடாசின்கள் உண்டாக்குவதாக கண்டறியப்பட்டது. இளம் வயது பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள், அது பாதிக்கக்கூடும். சரிங்களா?
இளம் வயது பெண்கள் நிறைய கிரில்டு ஃபுட் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம இங்கே துபாயிலலாம் பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸ்லாம் ஃபுல்லாக சாப்பிட்றாங்க. நம்ம சாப்பிட்றத நல்லா நான் கெட்டதுன்னு சொல்ல வரல, அவங்க எடுத்துக்கிற உணவு அப்படி ஒரு கிரில்டு ஐட்டம்ஸ் கிரில்டு ஃபுட்டு ஆஃப் ஃபுல்லுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. ஒரு சாதாரணமாக 1000 ரூபாய்க்கு சாப்பிட்றாங்க நம்ம ஊர் மணியில், சரிங்களா? அந்தளவுக்கு வந்து கிரில்டு ஃபுட்ஸ் வந்து ரசித்து சாப்பிட்றாங்க. ரெகுலராக சாப்பிட்ற கஸ்டமர்ஸ் நிறையா இருக்கிறாங்க. ஒன்லி கிரில்டு ஐட்டம்ஸ் தான் வந்தால் அவங்க கிரில்டு மட்டும் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். ஸோ என்னுடைய ஒப்பீனியன் அப்படிங்கிறத விட பொதுநல ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு கிரில்டு ஃபுட்டை சாப்பிடாமல் தவிர்ப்பது ரொம்ப கஷ்டம். ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் அளவுக்கு மீறி எடுத்துக்காதீங்க. வாரம் ஒரு முறை அப்படிங்கிறத விட மாதம் ஒரு முறை அப்படிங்கிறத எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதிகமாக எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி மிட் நைட்டில் சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கங்க. நைட் 10 o'clock மேலே சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிட் நைட்டு 12, 1 மணி, 2 மணி, 3 மணிக்கெலாம் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது நம்மளுடைய உடலில் பாதிப்பு ஏற்படும். பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிச்சுன்னா ஒவ்வொரு பாதிப்பாக ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் 40-45 வயசும்போது எல்லா பாதிப்புகளும் நம்ம உடலில் இருக்கும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணுறது ரொம்ப சிரமம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அளவோடு உணவை எடுத்துக்கொள்வோம். சரியான உணவை சரியான சத்துள்ள உணவுகளாக எடுத்துக்கொள்வோம். நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.